ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு இந்த சாரி கம பதனி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது சாரி கம பதனி. இந்த சாரி கம பதனின்னு என்ன, ஸ்வரங்கள்லாம் ஏன் இப்படி வந்துச்சு, ஸோ எப்படி பேர் இதுக்கு கன்வே பண்ணாங்க, எதனால இந்த ஸ்வரங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எப்படி இந்த ஸ்வரம் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காமனான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னா, சவுண்டு தான் ஸ்வரங்கள் சொல்கிறோம். இப்போ பேஸாண்டாக எப்படி சொல்கிறதுனா, ஒரு கிளாப் கொடுத்தா எப்படி சவுண்டு வருதோ, ஸோ ரெண்டு கையும் ஒன்றா தட்டும் போது உராயுதல் மூலயமா எப்படி சவுண்டு வருதோ, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, அது சவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த அதிர்வு தான் சவுண்டை நம்ம கன்வே பண்ணுறோம். ஸோ இந்த அதிர்வை ஒவ்வொரு டைப் ஆஃப் எப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்படி கொடுக்கறது, அப்புறம் கொஞ்சம் கூட்டி கொடுக்கறது, அப்புறம் இப்படி கொடுக்கறது, இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம். சவுண்டை எப்படி பண்ணுறோம், கொடுக்குற நம்ம அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி என்ன பண்ணுறோம், அழுத்தம் கொடுக்குறோம். ஸோ இதே இதை நம்ம கையில் பண்ணுறத வேறு ஏதோ ஒரு அதர் டிவைஸில் யூஸ் பண்ணுறது. இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம 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 வோக்கல் கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம், நம்ம குரல் மூலமாக இது பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி உருவாகுது, ஸோ அப்போ ஏதாவது ஒரு பொருளை தட்டும் போது கேட்குற அந்த சவுண்டை வச்சு நம்ம சொல்கிறது. ஸோ இதுதான் வோக்கல் கார்ட்ஸ். அது இப்படி ஒன்று ஒன்றா அப்படி உருவாகிறதுக்கு தான் சவுண்டு சொல்லுவோம். இந்த சவுண்டில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து இங்கே அமையும். சரியா? ஸோ இதில் நம்ம எப்படி, இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. இந்த ஸ்வரங்கள்லாம் இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்துச்சு சொன்னாங்களே, இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. ஸோ அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இதுக்கும் அந்த கதைக்கும் கொஞ்சம் ரிலேட்டடாக ஒத்து போகும். பட் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ அதனால் மேலோட்டமாக அந்த கதையை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க யுகங்கள் 4 யுகமாக பிரித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த 4 யுகத்தில் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி நடந்ததாக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் எப்படின்னா, யுகத்தில் கடவுளை டைரெக்டாக போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மனுஷங்களும் கடவுளும் டைரெக்டாக, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் டேரெக்டாக நம்ம போய் இன்றைக்கி சாமியை பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக போய் சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது யுகத்தில் பக்கத்தில் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. 3வது நினச்ச போது நம்மக்கிட்ட சாமி வந்த மாதிரி இருந்துச்சு. 4வது யுகம் கலியுகத்தில் சாமி நம்மக்கிட்ட வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரிய மாட்டேன், பட் உனக்கு நான் கூட தான் இருப்பேன். உனக்கு கூட இருப்பேன் மீன்ஸ் எப்படின்னா, அருவமாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது வேறு யாராவது உங்கள் மூலியமாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதுனால என்னாச்சுன்னா, அப்படின்னா நீங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டீங்களா, ஹெல்ப்புக்குனால எப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி தேவை, உன்னை எப்படி ஒரு பேர் இருந்தால் தானே கூப்பிட முடியும். ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க உதவி இருந்தால் தானே கூப்பிட முடியும். அப்படிங்கிறனால தான் சரி என்னை கூப்பிடணும்னு நினச்சேன்னா மியூசிக் மூலயமா கூப்பிடலாம், அதாவது பாட்டு இசை மூலயமா என்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடவுள் சொல்கிறாரு. கடவுள் சொன்னோடனே ஓகே, அப்படின்னா எங்களுக்கு இசைனா என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நாங்கள் இதை உருவாக்குறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அதே கொஷினை யார்கிட்ட, சாமிகிட்ட கேட்குறாங்க. உடனே சாமி சொல்கிறாரு, ஓகே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இங்கே முனிவர்கள் 7 பேர் இருக்கீங்க. இந்த 7 பேரும் 7 திசைக்கு போங்க. ஆக்சுவலி 8 திசை இருக்குது. 7 முனிவர்கள் 7 திசைக்கும் போகிறாங்க. போயிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குதோ அதுதான் என்னது, உங்களுக்கு அந்த சவுண்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்வரமாக வச்சு அதை வருஷப்படுத்தி நீங்கள் அந்த சவுண்டை என்ன பண்ணணும், வருஷப்படுத்தி பாடினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்வரங்கள் கிடைக்கும். அதை பாட்டாக நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அப்படின்னானே ஓகே சொல்லிட்டு சாமி உத்தரவு கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு இந்த 7 முனிவர்களும் போயிட்டு 7 திசையில் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா தவம் பண்ணுறாங்க. ஸோ தவம் பண்ணும்போது ஒவ்வொரு முனிவருக்கும் ஒவ்வொரு விதமான
சவுண்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணை மூடி உட்காந்த உடனே அவங்களுக்கு கேட்குற சவுண்டு தான் என்னது பாட்டு. ஸோ அந்த ஸ்வரங்கள் இல்லையா? ஸோ அந்த சவுண்டு தான் இவங்க எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு முனிவர் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா தியானம் பண்ணுறாரு. இப்போ தியானம் பண்ணும்போது என்னாச்சுன்னா அவருக்கு வந்து தூரத்தில் ஒரு மயில் கூற சத்தம் கேட்குது. சரி, ஓகே. அவருக்கு வந்து மயில் கூற சத்தம் கேட்டோன்னே அவர் எந்திரிச்சு வந்துடுறாரு. அதுக்கடுத்து 2வது முனிவருக்கு வந்து ஒரு தூரத்தில் ஒரு காளமாடு கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அந்த முனிவருக்கு எனக்கு காளமாடு சத்தம் கேட்டுச்சு சொல்லி அவரும் எந்திரிச்சு வந்துடுறாரு. ஸோ 3வது ஒரு முனிவருக்கு வந்து தூரத்தில் ஒரு ஆடு கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ அந்த முனிவரை எந்திரிச்சு வந்துட்டார். அதே மாதிரி இன்னொரு முனிவருக்கு வந்து மத்தியம பறவை எப்படி இருக்குன்னா நான் பார்த்ததில்லை, பட் பெரியவங்க சொன்ன விஷயம். ஸோ ஒரு சைடு கொக்கு சாயல்லையும் ஒரு சைடு அன்னப்பறவை சாயலும் சேர்ந்து, அதாவது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் இந்த மத்தியம பறவைன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மத்தியம பறவை என்ன ஆச்சுன்னா அது கத்துற சவுண்டு இந்த முனிவர் கேட்டோன்னா அதை கேட்டு அவர் எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ இப்படியே 5வது முனிவருக்கு வந்து குயில் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அந்த குயில் கத்துற சவுண்டை எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணார், வந்துட்டு இப்படி அதுக்கடுத்து இன்னொரு முனிவருக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு குதிரை வந்து கணச்சிட்டு போகிற சத்தம் கேட்குது. ஆனால் அந்த சவுண்டை எடுத்துகிட்டு வராரு. அதுக்கடுத்து இன்னொரு முனிவருக்கு வந்து யானை பிழியிற சத்தம் கேட்டுச்சு. உடனே அதையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணார், வந்துட்டார். ஸோ இப்படி 7 முனிவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனிமல் பேர்ட் சவுண்ட்ஸு கேட்குது. அந்த சவுண்ட்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதையே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக வரிசைப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ஸ்வரமாக கன்வே பண்ணி பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இப்போ ஸ்வரங்களை பற்றி பாட ஆரம்பித்தவங்க இன்னும் எப்படிலாம் பண்ணாங்க, எந்த மாதிரிலாம் ஸ்வரங்களை அழகாக வரிசைப்படுத்தினாங்க, எந்த மாதிரிலாம் இதை சவுண்டுக்கு கிரியேட் ஆச்சு அப்படி சொல்லி நம்ம இதை அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இன்னும் மியூசிக் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய கேகே ஃபீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் எனக்கு மியூசிக்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.